சொல்லுவாங்க, மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இசை ஞானியா பேர் பாருங்க. அந்த காலத்திலேயே எவ்வளவு அருமையாக ஒரு நல்ல தெளிவான தமிழ் சொற்களால போட்டிருக்காங்க. நம்முடைய அன்பு நட்போட்டத்துல பல பேருக்கு நல்ல ஒரு காரண பெயர்கள் இடுவோம். பட்ட பெயரெல்லாம் கிடையாது. நிக்நேம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பட்ட பெயரெல்லாம் கிடையாது. கேள்வி பண்ற மாதிரி அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பெயர் கொடுப்போம். இந்த அம்மா பேரு காரைக்கால் அம்மையா, இவங்க பேரு பட்ட பேர், அவங்களே ஒத்துக்குருவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு காரண பேராக இடுவோம். இன்னொரு அம்மா பேரு மங்கையர் கரசியா, அவங்க இன்னைக்கு வரல. அவங்க பேரை பத்தி படிக்கிறோம் எப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, அவங்க இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. போன வருஷம் வந்தாங்க, அதுக்கு முந்தின வருஷம் வந்தாங்க. அவங்க தான் இப்பதான் பூரண கும்பமேளாவுக்கு போயிட்டு நேற்று காலையில தான் வந்திருக்காங்க. அதனால அலுப்புல தூங்கிட்டாங்களோ என்னவோ. அடுத்ததாக இசைஞானியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க வந்திருக்காங்களா, இப்ப வந்திருந்தாங்க. அவங்க போயிட்டாங்களா? இசைஞானியார் இந்த அங்கதான் உட்காந்து. நீங்க எல்லாம் முன்னாடி வரணும். ஏன்னா இந்த ஊரத்துல இங்க ஒரு வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கலாமா? அவங்க பேர் இசைஞானியா. எப்படி பட்டம் பாருங்க. அங்க இருந்து உடனே அவங்க பேரை கேட்டோன்னா, குழந்தை பால் குடிக்கிற குழந்தை அப்படியே எந்திரிச்சு பார்க்க மாதிரி என்னது, உடனே அவங்க பேரை கேட்டோன்னே எந்திரிச்சு வர்றாங்க பாருங்க. இசைஞானியா. அவங்க கோயில்கள்ல போனாங்கன்னா நல்ல ராகத்தோட இந்த தேவார திருவாசகத்தை பாடுவதில் வல்லவர். கடைசியில நேரம் கிடைச்சா அவங்களுக்கு ஒரு பாடல் வாய்ப்பை கொடுப்போம். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, இசைஞானியார் என்கின்ற பட்டத்திற்கு அவங்க உகந்தவங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொற்பொழி வாட்டுவாங்க, தல யாத்திரை சொல்லுவாங்க, தல வரலாறு சொல்லுவாங்க. இங்க இருந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? கும்பகோணத்துல இருந்து 20 கிலோமீட்டர் வைத்தீஸ்வரன் கோவில், அவ்வளவுதான் தெரியும். அந்த கோவிலுடைய வரலாறு என்ன, தல வரலாறு, தல விருட்சம் என்ன திருவிழா நடக்கும், எதனால அந்த கோவில் பெயர் பெற்றது அப்படி சொல்லி அவங்க சுத்தமா நீட்டா சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுனால இந்த பாடல்களை ராகத்தோடு தெல்ல தெளிவாக பாடுவதனால நம்முடைய அன்பு நட்போட்டத்துல அவருக்கு பேர் என்னது? இசை ஞானியா. பாருங்க. ஆமா, படிப்பாங்க. அதனாலதான் உங்ககிட்ட நம்ம இது சொல்றது எதுக்காகனா, நீங்களும் இங்க வந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டு நீங்களும் பட்டம் பெறணும். சரியா? அதே மாதிரி இன்னொருத்தர் நம்முடைய பொருளாளர், அவர் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. திருநாளை போவார். ஒரு நாயன்மாருடைய பேர். எங்கேயாவது போறீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு வர்றேங்க, இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். நீங்க தானங்க பொருளாளர், இங்க இடது பக்கம் வலது பக்கம் பொருளாளர் செயலாளர் உட்காந்துருங்க, இல்ல நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாயன்மார் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கோயில்ல அவருக்கு அனுமதி இல்லை, அவர் வந்து கீழ் ஜாதிக்காரர். அதனால என்ன சொல்லுவாராம், எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும், நான் நாளைக்கு கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். ஆனா உள்ள விட மாட்டாங்க. கடைசியில அவர் தெய்வத்தை பார்ப்பதற்காக அவருக்கு இறைவன் ஒரு சின்ன ஒரு உத்தியை கையாண்டார். என்ன உத்தின்னு சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு வழியை செய்தார் இறைவன். நந்தி விலகியது. எப்பவுமே சைவ கோயில்கள்ல முன்னாடி நந்தி இருக்கும். அந்த நந்தி அவர் அங்கிருந்து வாசல்ல இருந்து இறைவனை பார்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அந்த நந்தி லேசா விலகி அந்த மூலவர் தெரிந்தார். பாருங்க, இறைவனுடைய திருவிளையாடலை பாருங்க. ஒரு நாயன்மார் அப்படி இருக்கா. அவர் பேரு திருநாளை போவா. ரொம்ப கஷ்டப்பட்டார், கோயிலுக்கே போக முடியாது, உள்ளே விட மாட்டாங்க. அப்ப நான் எப்படி தரிசனம் பண்றது? இந்த வாழ்க்கை எனக்கு இதோட முடிய போகுது, கண்டிப்பா எனக்கு தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட புலம்புகிறார். புலம்புன உடனே, நீ இன்னைக்கு கோயிலுக்கு வா, நான் உனக்கு தரிசனம் தரேன். எப்படி வாப்பா, நீ கோயிலுக்கு வாப்பா. ஒரு அசரீரி வாக்கு வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த கோயில போய் நிக்கிறார். ஒண்ணுமே தெரியல, நீ அசரீரியில சொல்லிட்ட. ஆனா இப்ப மூலவருடைய தரிசனம் எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அசரீரி வந்து அப்படியே நந்தி விலகுகிறார். நந்தி விலகுன உடனே மூலவர் தெரிகிறார், அவர் வழிபாடு செய்கிறார். திருநாளை போவருடைய வரலாறு பாருங்க எப்படி இருக்கு. எப்படி இறைவனுடைய அருள் இருக்கிறது. காரணம் அவர்களுடைய பக்தி, உண்மையான பக்தி. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது உண்மையான பக்தி தான், ஆனா அரகுர பக்தி. ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திடீரென்று அமாவாசையை நாளைக்கு வச்சுக்கிறோம், பௌர்ணமிய நாளைக்கு வச்சுக்கிறோம். எதுக்காக சொல்லுங்க? அசைவம் சாப்பிட்றதுக்கு. நம்ம இன்னைக்கு வைக்கல, நான் நாளைக்கு தள்ளி வச்சுட்டேன். யார் நீங்க எல்லாம் அமாவாசையை தள்ளி வைக்கிற அளவுக்கு நீங்க யாரு? அமாவாசை நான் உங்க வீட்டுக்கு வேலைக்காரனா கேட்பாங்கல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நாங்க இன்னைக்கு வச்சுக்கலாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வச்சுக்கிட்டோம், இன்னைக்கு மதியம் தான் வருது, அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஆமா, அப்படியெல்லாம் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பக்தி இருக்கிறது, ஆனா அரைகுறை பக்தி. இதுக்கு பேர் அரைகுறை பக்தி. அரைகுறை ஏதோ இருக்கும், 4 பேர்கிட்ட வச வாங்காம 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கி 50+50 50-50 பிரிட்டானியா பிஸ்கட் மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கேயாவது போகணும் திருவிழா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், யார் இந்த வெயில்ல போறது, ஏதாவது டிவியை போடுமா, லோக்கல் டிவியை, கள்ளழகர் எங்க வர்றாருன்னு பார்ப்போம். இப்பதான் வந்து
ராமராயர் மண்டபத்துல இருந்து வெளியே புறப்பட்டு போயிட்டே இருக்காரு. இதுதான் கள்ளழகர், இப்ப இருக்கு தீர்த்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப நேரம் வண்டியூர் நோக்கி போய்கிட்டே இருக்காரு. வண்டியூர்ல போய் காலையில சேஷ வாகனம்னா அதை டிவியில பாத்துருவாங்க. நேரம் போய் பாக்குறது, அவர் நமக்கு காட்சி கொடுப்பதற்காக தான் அளவுகள்ல இருந்து வர்றாரு 30 கிலோமீட்டர். அதுதான் உண்மை. எப்பவுமே கோவில் திருவிழா என்பது நமக்கு கோவில்ல வராதவங்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக தான் அவர் வருகிறார். இதுதான் தாற்பயம், உண்மை. எல்லாரும் வசூலுக்காக வர்றாருன்னு நினைக்கிறாங்க. வசூல் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல அருள் புரிவதற்காக தான் வர்றாரு. அதனாலதான் லட்சக்கணக்கான மக்கள் இங்க கூடுறாங்க. மாறாக மதுரையில் நடக்கின்ற அந்த சித்திரை திருவிழாவில் 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. காரணம் மக்கள் தொகை பெருக்கம். யாரும் வர விரும்பல. வெளியூர்ல இருக்காங்க, உடல் நலக்குறைவு, நடக்க முடியாது, கீழே உட்கார முடியாது, சுத்தி வரணும், பாலங்கள் கட்டிட்டு இருக்காங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காரணம் நமக்கு இறைவன் மேல் பக்தி ஒரு அளவா தான் இருக்கு. அதிகபட்சமான பக்தி எல்லாம் கிடையாது. பல பேர் இன்னைக்கும் திருப்பதிக்கு மாதந்தோறும் பௌர்ணமிக்கு போயிட்டு வர்றாங்க. இங்க ஆந்திர பிரதேஷ் திருப்பதி 600 கிலோமீட்டர். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அங்க இருப்பாங்க. அவங்களால எப்படியெல்லாம் போக முடியுது? அவர்களுக்கு பக்தி, அவங்க பக்தியில கட்டுப்பட்டவங்க. ஆனா ஒரு சில பேரால ஒரு சின்ன விரதத்தை கூட அனுஷ்டிக்க முடியவில்லை. காரணம் என்ன? உங்களுக்கு அந்த அளவுக்கு பக்தி மேல நம்பிக்கை இல்லை. எதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்கே வந்திருக்காங்க. எத்தனை பேர் நெற்றியில திருநீர் இருக்கு? சிவராத்திரி இன்னைக்கு எல்லாருமே வழிபாடு பண்ணா சிவராத்திரி இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வருது, எப்ப நீங்க தூங்கினாலும் தூங்குங்க, 12 to 1 மட்டும் தூங்காதீங்க. அப்பதான் இறைவன் லிங்கோத்பவர் வடிவம் கொண்டு உமையம்மைக்கு காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சிவராத்திரிக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த விழா நடக்குது, இந்த சொற்பொழிவு நடக்குது. எல்லாரும் திருநீரோட வந்திருக்கணும். எத்தனை பேர் திருநீரோட வந்திருக்காங்க? இதுக்கு இல்லைன்னா விட மாட்டாங்களா? கோபி அண்ணன் ஏதாவது கம்ப வச்சு இழுத்து நீங்க அந்த பக்கம் போய் திருநீரோட வாங்கன்னு சொல்லிடுவாரா? இல்ல நாகராஜன் ஐயா ஏதாவது ஃபைன் போட்டுருவாரா? இல்ல, அவங்கவுங்களுக்கு வேணும். திருநீர் பூசி வரணும் சைவ கோவில்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா திருநீர் கண்டிப்பா வேணும். நம்முடைய அன்பு நட்போட்டத்தினுடைய செயலாளர் பாருங்க, சிவரூபமாவே உட்கார்ந்துருக்காங்க. காரணம் என்ன? அவருடைய பக்தி அப்படிப்பட்ட பக்தி. ஒரு பெண்மணி காரைக்கால் அம்மையார் பேர் வச்சிருக்காங்க. அவங்க நெற்றி நிறைய திருநீர். காரணம் அவங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இருந்தா தான் தெரியும். பொதுவாக ஒரு போலீஸ்காரரே இருக்காரு, அவர் யூனிஃபார்ம் போட்டு சிக்னல் பார்த்தாதான் அது நிற்கும் பஸ். வெறும் சாதாரண பேண்ட் சட்டையை போய் என்னை போல உங்களை போல பேண்ட் சட்டையை போட்டு ஓரமா போய் அப்படின்னு சொல்லுவாங்க. சீருடைக்கு தான் மதிப்பு இல்லையா? போலீஸ்காரர் சீருடையில இருந்து இப்படி செஞ்சோம்னா பஸ் எல்லாமே நின்றும். ஒரு ஆள் கூட தள்ளி போனா போலீஸ்காரர்கிட்ட ஃபைன் கொடுக்க வேண்டி வந்துடும், அபராத தொகை கட்டணும். அதுதான் சொல்றது, சீருடை மாதிரி தான் அந்த திருநீர். நீங்க சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், இறைவன் மேல் பக்தி இருக்கு அப்படின்னா உங்க நெற்றியை தினசரி அலங்கரிக்க வேண்டியது திருநீரு. நீரு இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்தினரும் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இந்து சமயத்துல மட்டும் ஃபேன்சி அப்படின்னு போயிருது. ஒரு திருமண பெண்ணுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க திருநீர் வைத்து. எப்பயா அந்த தொல்லை முடியுமான்னு இருக்கு. வர்றவங்க எல்லாம் திருநீர் குங்குமம். என் நெற்றியே ஒரு மாதிரியா போச்சு. 15,000 ரூபாய் கொடுத்து மேக்கப் போட்டேன். ஆனா என்னாச்சு? இந்த நெற்றியில திருநீர் பூசி இங்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி மணமக்களே வருத்தப்படுகின்ற அளவுக்கு இந்த திருநீர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்து பெரியவங்க வைக்கிறாங்க. அவங்க வயசுல மூத்தவங்க 60, 70, 80 அப்படின்னு இருக்கும். நல்லா இருமா, நல்ல குழந்தை குட்டிகளோட 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி வெறுமனே வாயால சொல்லக்கூடாது. ஒரு திருநீர் ஒரு குங்குமம் விட்டு சொன்னோம்னா தான் அது பலிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருநீரோட வர்றாங்க. ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அவங்க வாழ்த்திட்டு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம்? திருநீரு, குங்குமம். வெறுமனே சொல்லக்கூடாது. வெறுமனே சொல்லக்கூடியது வேற்று மதத்தினர். ஆனா சைவ சமயத்துல, இந்து சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏதாவது ஒரு திருநீர் இட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான் அது திருப்தியா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்க? அட்சதை இருக்கா, அட்சதை ஏன்னா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அட்சதை இருக்காங்க. அதை போலத்தான் நம்ம இப்ப செஞ்சது. கிட்டத்தட்ட மக்களிடையே அந்த பக்தி திறன் வெகுவாக குறைந்து வருகிறது. இப்ப இசைஞானியார் அப்படின்னு பார்க்க போறோம். இசைஞானியார் அவங்க மிகப்பெரிய ஒரு பெருமை அவர்களுக்கு. இவங்க 2 பேரமாவது சாதாரண அன்பர்கள், பக்தியில மேலோங்கியவர்கள், ஒருத்தங்க பொதுநலம் காத்தவர்கள். ஆனா இசைஞானியார் சைவ சமய குறவர்கள் 4 சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மகனாக ஈன்றவர். ஏங்கப்பா, இவ்வளவு பெரிய பெருமை, இவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. ஒரு நாயன்மார் தன்னுடைய மகனாக பிறக்க அவர்கள் எத்தனை புண்ணியம் செய்திருக்கிறோம். அந்த அளவிற்கு இசைஞானியா. அந்த இசைஞானியாருடைய கணவர் யாரு அப்படின்னா சடைய நாயனார்.
சடைய நாயனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் 7ஆம் திருமுறையை பாடியிருக்கிறார். சுமாராக 100 பதிகங்கள், 1000 பாடல்களுக்குமே அவர் நிறைய பாடியிருக்கார். ஆனா எல்லோரும் கிடைக்க பெறவில்லை. அந்த இசைஞானியார் பிராமண குலத்தில் பிறந்தவர், நல்ல கடவுள் பக்தி. அந்த கடவுளே என்ன பண்றாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அனுப்பி நீ சுந்தரமூர்த்திகளை ஈன்ற ஒரு பெருமையை பெறுவாயாக அப்படி சொல்லி அனுப்புகிறான். அந்த அளவிற்கு அவங்க பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அதே மாதிரி பெண்மணிகள் என்ற வரிசையில பார்த்தோமானால் இசைஞானியார் மருமகள்களாக சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய மனைவியர்களாக சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார் 2 பேரும் வர்றாங்க. 2 பேருமே பக்தியில தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவ்வளவு நல்ல பக்தி 2 பேருக்குமே. பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார். ஒரு சில வீடுகள்ல இன்னைக்கு பார்த்தோமானால் 2 மனைவியர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவர் படுகின்ற துன்பத்தை வெளியே சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் இருக்கு. இதை நம்ம பேசுறதுக்காக சொல்லல. ஆனா அவங்க பக்தியில சிறந்திருந்தார்கள். அந்த பக்தியில சிறந்திருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப மேலோங்கி இன்றைக்கு வரைக்கும் அவங்கள பத்தி பேசுற அளவிற்கு இருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த இசைஞானியார் 3ஆமவராக வருகிறார். அடுத்ததாக பறவை நாச்சியார், சங்கிலியார், அதற்கு அடுத்ததாக ஔவையார். ஔவையாரை பற்றியெல்லாம் பல கதைகள் இருக்கிறது. 3 ஔவையார் இருந்தாங்களாம். உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தகவல். இதெல்லாம் இறைவனிடம் சுட்ட குலம் வேண்டுமா சுடாத குலம் வேண்டுமா என்று கேட்ட ஒரு ஔவையார், விநாயகருடைய அகவல் பாடியது ஒரு ஔவையார், அதியமானுக்கு நெல்லிக்கனி என்பது ஒரு ஔவையார். பாருங்க, இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 ஔவையார். இது எதுக்கு ஔவையாரை பத்தி பேட்டி என்ன பண்ண போறோம்? கேள்விப்பட்டும் என்ன, கேள்விப்படாம என்ன? 3 ஔவையார் இருந்திருக்காங்க. ஆய்வு கருத்துக்கள் அந்தந்த காலத்துல இருக்கின்ற அந்த தமிழ் சொற்களை வைத்து கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். சீரக்கலவ செந்தாமரை பூவும் பாதச்சிலம்பு பல இசை பாட என்று ஒரு ஔவையார் பாடியிருக்கிறார். ஒரு ஔவையாருக்கு நீண்ட நாட்கள் நின்று நீங்கள் தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்று கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெல்லிக்கனி கொடுத்திருக்கிறார். இன்னொரு ஔவையார் முருகனையே நேரில் கண்டவர். பல ஆய்வாளர்கள் இன்னொரு ஔவையார சொல்றாங்க. மூதுரை ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு எழுதுற ஒரு ஔவையார் இருக்காங்க. ஆக மொத்தத்துல தமிழ் உலகிற்கு 4 ஔவையார்கள் இருக்காங்க. பல பேருக்கு அது தெரிய வாய்ப்பே இல்லை. ஔவையார்னா எல்லாமே ஔவையார் பண்ண முடியுமா? அதியமானையும் பார்க்கணும், முருகனையும் பார்க்கணும், சுட்டபலம் சுடாத பலம் வேண்டுமான்னு பார்க்கணும். எத்தனை யுகங்கள், எத்தனை விஷயங்கள் அது மாறுது. வாய்ப்பே இல்லை. ஔவையார் என்கின்ற பேரில் பல மூதாட்டிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த எல்லா மூதாட்டிகளுக்கும் ஒவ்வொரு புறமை இருந்திருக்கிறது. முருகனை பார்த்தவங்க விநாயகர் அகவல் எழுதல, விநாயகர் அகவல் பார்த்தவங்க அதியமான்ட்ட நெல்லிக்கனி வாங்கல. அப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. பொதுவாக ஒரு சில விஷயங்களை கவிஞர்கள் நமக்கு ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவார்கள். அதுல ஒரு தகவல் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு தைப்பூசம் கொஞ்ச நாள் முன்னாடி முடிஞ்சது, ஒரு 10-15 நாள் இருக்கும். முருகனுடைய வரலாற்றுல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதை பாடினாங்க. 6 கரங்கள், 12 கரங்கள், 6 தலைகள். 6 தலைகளினுடைய வேலைகள் என்ன? முருகன் என்ன வேலை செய்கிறான்? படைத்தல், காத்தல், அழித்தல் ஒருத்தங்க செய்யறாங்க. முருகனுடைய வேலை என்ன? 6 தலைகள் இருக்கிறது, 12 கரங்கள் இருக்கிறது. சொல்லுங்கம்மா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எதிர்த்து சொல்லுங்க. முருகனுடைய சொல்லுங்க. பாடல் வரிகள் கவியரசர் எழுதியவை. 6 தலைகள். முருகனுடைய அருட்பெருக்கு எப்படி? மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் என்று. இத கவியரசர் சிந்திச்சிருக்கா. வேற எந்த கவிஞர்களும் பழங்காலத்திலேயே சிந்திச்சதில்லை. முருகனுக்கா 6 படை, 6 கண்கள், 6 தலைகள், அதோட முடிச்சுட்டார். ஆனா கவியரசர்கிட்ட சொல்லி ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். சாண்டோ சின்னப்பா தேவர் தேவரின் தெய்வம் என்கின்ற ஒரு படத்தை எடுக்க நினைக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சம்பவ கருத்துக்கள். தேவரின் தெய்வம் படம் வந்துச்சு, எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க அந்த பாட்டை பாடினாங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், கவியரசர் எழுதியது.
கவியரசரை கூப்பிடுறாங்க, நாம இந்த மாதிரி 6 படை வீட்டுக்கு ஒரு படம் எடுக்க போறேன், நீ பாடல் எழுதி கொடுக்க தயாரா அப்படின்னு சொல்லுவோம். எழுதி கொடுக்குறாங்க, ஒரு 200 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. எவ்வளவு? 200 சொன்னோம்னா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வருது. எதுக்காக சொல்லுங்க சிவகுமார், சொல்லுங்க. 200 ரூபா பாத்துங்க, உடனே வருது 200 ரூபா ரூபீஸ். ஏன்னா அப்பவே கவியரசரும் வாங்கிட்டார், 200 ரூபா கையில வாங்கிட்டார். வாங்கிட்டு போயிட்டார், எழுதி கொண்டு வர்றேன், பாடல் உடனே எழுத முடியாதுல்ல, 2 நாள் 5 நாள் டைம் வேணும், எழுதி கொண்டு வர்றேன் அப்படின்னு போயிட்டார். உடனே அவருடைய பிஏ சொல்றார், தேவருடைய பிஏ, ஏங்க இவர் குடிகார பையங்க, இவங்கிட்ட போய் 200 ரூபாய் கொடு. அப்ப 200 ரூபாய் பெரிய காசு. 1973ல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபாய் ஒரு கிராம் தங்கம். இன்னைக்கு எவ்வளவு? 8050 ரூபாய். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இவர்கிட்ட 200 ரூபாய் நோட்டை போய் தூக்கி கொடுத்துட்டீங்க. இவர் என்னங்க எழுதிட்டு வரவும், இவருக்கெல்லாம் தண்ணியை போட்டு தூங்குறாரு, இதர வேலைகள்லாம் இவர்கிட்ட இருக்கு. இருப்பா பொறுப்பா, அவர்கிட்ட விஷயம் இருக்கிறனால தான் கொடுத்துருக்கேன், அவர் எழுதி கொண்டு வரட்டும், பார்ப்போம், மீதியை கொடுக்கணும்ல. ஆமா, எப்படியும் ஒரு பாட்டுக்கு 200 ரூபாய் கேட்பாரு, 1000 ரூபாய், 6 படை வீடுக்கு 1200 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 நாள்லயே வந்துட்டார் கவியரசன், ஐயா பாடல் ரெடி. என்னடா அது, பக்தியில மிஞ்சின ஆளே கிடையாதா? உடனே பாடல் என்ன, நீ சினிமா பட்டு டூயட்லாம் எழுதிட்டு வராத, எம்ஜிஆர் மாதிரி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, அதெல்லாம் இங்க எதிர்பார்க்கல, நான் படிச்சு காட்டுறேன் சொல்லிட்டு, சரி ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் நீ பாடுவா சொல்லிட்ட. உடனே ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு பாடல். மதுரை திருப்பரங்குன்றம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பாடல் பாடி முடிச்சுட்டான். பழனிக்கு வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி. திருத்தணிகைக்கு ஒரு பாட்டு, திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்ததென்று திருத்தணி தேடி வந்தாராம் அப்படின்னு ஒரு பாட்டு. திருச்செந்தூருக்கு ஒரு பாட்டு, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். சுவாமிமலைக்கு ஒரு பாட்டு, இந்த மாதிரி மருதமலைக்கு ஒரு பாட்டு. எங்கப்பா இவ்வளவு அற்புதமா எழுதிட்டானே. உள்ள பார்த்தோம்னா என்னென்னோ இருக்கு. ஓவினில் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா, குழந்தைகள் அனைவரும் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. எப்படி எதுகை மோனை புகுந்து விளையாடுதான், இயல்பு துறை வருது, எதுகை துறை வருது, மோனை வருது. இப்படி இவெல்லாம் எழுதியிருப்பான், நம்ப யாரையாவது வச்சு எழுதியிருப்பானா? இவனை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு அவர் இருக்கார். எனக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸை கொடுங்க, எனக்கு போகணுங்க. எங்க போகணும்? நான் வெளியே போகணும், ரூபாயை கொடுங்க. சரி, இவருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. அந்த பாடல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு வரைக்கும் எந்த கோவில்களையும் இடம்பெறாமல் இருக்காது. எல்லா கோவில்களையும் இந்த 6 பாடலும் இடம்பெறும். இதுல ஒரு உண்மையை சொல்வார், மிகப்பெரிய உண்மையை கவியரசர் சொல்லியிருப்பார். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ, ஆனாலும் இந்த ராத்திரி நேரத்துல உங்களை சோதிக்க விரும்பல. எல்லா இடத்துலையும் சூரசம்ஹாரம் நடக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகனுடைய ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையும் சூரசம்ஹாரம். ஒரே ஒரு தலத்துல மட்டும் நடக்காது. எந்த தலம் சொல்லுங்க? எந்த தலத்துல சூரசம்ஹாரம் நடக்காது? ஒரே திருத்தணிகையில நடக்காது. காரணம் என்ன? திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்ததென்று திருத்தணி கோயில் தேடி வந்தாராம். அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம். எப்படி எழுதியிருக்கார்? கவியரசருக்கு தெரிந்த விஷயத்த எப்படி அவர் ஒரு பாடலில் நல்ல சூட்சுமமான ஒரு கருத்தை வைத்து எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. பல பேருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்படியா, திருத்தணிகையில சூரசம்ஹாரம் நடக்காதா? இங்க கிடையாதுங்க. தணிகையில அவர் கோபத்தை தணிந்து கொண்டார். பேரே என்னது? தணிகை மலை. கோபத்தை தணிந்து கொண்டார். அங்க போர் புரிஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்க, நம்முடைய சினிமா படத்துல எல்லாம் சொல்லுவாங்க ரெஸ்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ரெஸ்ட் ஹவுஸ்னா வீட்டுக்கு பின்னாடியே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி அவர் அங்க போர் புரிந்து விட்டு வந்து நின்ற இடம் எது? தணிகை மலை. பாருங்க, கவியரசர்கிட்ட இருந்த புலமை நீங்க யோசிச்சு பார்க்கணும். யாருகிட்டையும் அவரை போல ஒரு புலமை இருந்திருக்காது. பக்தியிலையும் சரி, காதலிலையும் சரி, கொள்கையிலையும் சரி, சமத்துவமும் சரி, எல்லா விஷயமும் ஒரே ஒரு கவிஞர்கிட்ட இருந்தது அப்படின்னா அது கவியரசரிடம் மட்டும்தான். கைதட்டல் கொடுங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஆன்மீக சுற்றுலாவில் பிள்ளையார்பட்டி சென்றோம். பிள்ளையார்பட்டியில இருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடி
கவியரசர் வாழ்ந்த இல்லம் இருக்கிறது. யாரெல்லாம் போயிருக்கீங்க? யாருமே போகல. யாருமே பொதுமக்கள் பக்தர்கள் சொல்லுங்க. இங்க இருந்தவங்க எல்லாரும் வேன்ல போய் இறங்கிட்டோம். சிறுகூடல்பட்டி, அவருக்கு ஒரு சின்ன பழமொழி. சிறுகூடல்பட்டியில் பிறந்து எங்கே இறந்தாரு? சிகாகோ. பாருங்க, அதுலயும் ஒரு எதுகை மோனை நயம் வருது. சி நம்ம எங்க இருக்கோம்? ஆஸ்பத்திரியில பிறக்கிறோம், எங்கேயோ போய் இறக்கப்போம், எங்கேயோ பிறந்து எங்கேயோ இறக்கப்போம். யாருக்கு என்னன்னே தெரியாது. ஆனா கவியரசருடைய வாக்குப்படி சி என்பது மிகப்பெரிய ஒரு புள்ளி வெளுத்தாக அமைகிறது. சிறுகூடல்பட்டியில் பிறந்து சிகாகோவில் இறந்தார். அடியே நாங்க போன உடனே அவருடைய இல்லத்தை பார்த்த உடனே அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஆஹா, இவ்வளவு பெரிய கவிஞர் இந்த பக்கம் வாழ்ந்திருந்தாரா? அங்க போற வரவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பூட்டி இருக்கிற வீடு தான் கவியரசருடைய இல்லம். இப்ப கொஞ்சம் பழுது நீக்கி நல்லா கட்டிட்டாங்க. சரி, அவர் எங்க உட்கார்ந்து கவிதை எழுதுவார்? அதோ அங்க ஒரு குளம் தெரியுது. அந்த குளக்கரையில உட்கார்ந்து அப்படியே போற வர்ற பறவைகள், காற்று, மரம் அசைகிறது, அந்த தெப்பத்துல அந்த குளத்துல அப்படியே தண்ணீர் அசைவது, அதையெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாராம்? பாடல்கள் எழுதுவார். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் வெள்ளம் வந்தால் ஆடும். எப்படி எழுதியிருக்கா? அவருக்கே உரிய ஒரு கைவந்த கலை. அங்க போனோம்னா அரியனால நிற்கவே முடியல. நேரம் விழுந்து வாங்கி விட்டேன். ஒரு தெய்வம் கிடையாது, ஆனாலும் ஒரு வார்த்தை இருக்கிறது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம், நம்முடைய பொருளாதாரம் செயலாளர். ஐயாவுக்கு என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்து வழங்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நானா தாம்பா விழுந்தேன், ஒன்னும் கீழே மயக்கப்பட்டெல்லாம் விழல, பிபி லோவாகி இல்ல ஹை ஆகி ஒன்னும் விழல. ஐயாவை வணங்கணும்னு நினைச்சேன், கவியரசரை வணங்கி விட்டேன். அப்படிதான். இப்படி ஒவ்வொரு கவிஞருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இப்ப நம்ம 3 பேரை பத்தி பார்த்தோம். ஔவையாரை பத்தியும் ஓரளவு ஒழுக்கமா கொஞ்சம் சொல்லிட்டோம். கண்ணகியை பற்றி உங்களுக்கு தெரியும். கற்புக்கரசி கண்ணகி. சிலப்பதிகாரத்துல அவருடைய வாழ்க்கை இளம்பவடிகள் அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படி மணிமேகலை அப்படிங்கிற பாத்திரம் எடுத்தோம்னா அது சமண காப்பியம். இதுவும் சமண காப்பியம் தான். அதுல சைவ சமயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்காது. எடுக்கும் போதே திங்களை போற்றதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிப்பாங்க. பூம்புகார் போற்றதும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சைவ சமயத்தினுடைய அந்த பேரெல்லாம் வராது. காரணம் அது சமண சமய காப்பியம். அதனால அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? சைவம் வளர்த்த பெண்கள். இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேர் பெண்களை பார்த்துட்டோம். இப்ப அவங்களுக்குள்ள நம்ம ஒரு ஒற்றுமை வேற்றுமையை நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்தா தான் யாரு நல்ல மூத்தவர்கள், யாரு தலை சிறந்தவர்கள், யாரு சிறந்தவர்கள், யாரு நல்லவர்கள். விவிஐபி இருக்காங்க, விஐபி இருக்காங்க. நம்மளாம் யாரு? ஐபி. காரணம் அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கல. விஐபி அப்படிங்கிற பேரை நம்ம வாங்கல. ஆனா இந்த 3 பேர்லையும் பார்த்தோம்னா விஐபி விவிஐபி அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. அந்த ஒரு ஒற்றுமை வேற்றுமையை நம்ம அப்ப பார்க்க போறோம். அப்ப பார்த்தா தான் உங்களுக்கு யாரு நல்லவர்கள், நல்லவர்கள், யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு தெரிய வரும். நீங்களே ஒரு மார்க் கொடுக்கலாம். கோபி ஐயா இதே மாதிரி எடுத்தார் மேல. அவருக்கு கொடுத்த மார்க்கு மங்கையர்க்கரசியாருக்கு. கையை தூக்குறார். எனக்கு மங்கையர்க்கரசியார் தான், அவருடைய சிவத்தொண்டு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. காரைக்கால் அம்மையார் அவங்க பேரையும் அவங்க விட்டு கொடுக்கல. எனக்கு காரைக்கால் அம்மையாரைத்தான் பிடிக்கும். உடனே எல்லா கூட்டத்துல 25 அன்பர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? நீங்க வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க உங்க தகவலை சொல்லுங்க கேட்பாங்களா இல்லையா? ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கிறார், உனக்கு எந்த நடிகரடா பிடிக்கும்? எனக்கு விஜய், எனக்கு அஜித், எனக்கு தனுஷ் அப்படிதான். ஐயா உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களா? ஒரு பயம் இருக்கும். ஐயா ஏதாவது கம்பு எடுத்து அடிச்சிருவாரா, இல்ல இந்த கேள்வி கேட்டதுனால மார்க் இருக்க குறைச்சிருவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா ஆசிரியர்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க, பாட சம்பந்தமாவே கேட்க மாட்டாங்க. அப்ப இத பொது விஷயம் கேட்பாங்களா? ஆசிரியர்கிட்ட கேட்க வாய்ப்பே இல்லை. அப்படி அந்த கட்டுரையை படிக்கும் போது எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, யார் உங்களுக்கு சிறந்தவராக தெரிகிறார் அப்படின்னு சொல்லும்போது அடியேன் சொன்னது காரைக்கால் அம்மையாரைத்தான். அவர் என்னதான் சுயநலமாக இருந்தாலும், பொதுநலம் கருதாது செய்தாலும், இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்மால் பேசப்படுகிறது. அவர் இறைவனுக்கு மிக அருகாமையில் இருக்க ஒரு வரம் கேட்டிருக்கிறார். அந்த வரத்தை வேறு எந்த பெண்களும் கேட்கவில்லை. இறைவன் ஒரு ஸ்டெப் 10 அடி 20 அடியில தான் அவங்க இருந்திருக்காங்க. இறைவனோடு 2.5 கலத்தல்
அல்லது இறைவனிடத்தில் கேட்டு அந்த முக்தியை பெறுவது அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க போகவே இல்லை. இப்படி பார்க்கையில அடியனுக்கு ஒரு கவர்ந்த ஒரு பக்தராக 2 பேர் தான் வாழ்க்கையில அடியனுக்கு. வேற யாரும் அவங்க லெவலுக்கு வரவே முடியல. ஒருத்தர் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் காரைக்கால் அம்மையார். ஆண்கள் என்று எடுத்தால் திருநாவுக்கரசர், பெண்கள் என்று எடுத்தால் காரைக்கால் அம்மையார். இதுல திருநாவுக்கரசருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அதிக கஷ்டங்களை அனுபவித்தவர் திருநாவுக்கரசர் ஒரே ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. நீங்க நினைக்கலாம் நம்ம படுற கஷ்டத்தை விடவா ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு, இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு, அதை விடவா திருநாவுக்கரசர் அப்படி. திருநாவுக்கரசர் சமண சமயத்தை நீக்கி சைவ சமயத்தை பரப்புவதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். சமண சமயத்துல அவருக்கு செய்யாத தீங்குகளே கிடையாது. விஷச்சோறு கொடுக்குறாங்க, பாம்பு விஷத்தை கொடுக்குறாங்க, சுண்ணாம்பு காலவாசல்ல வைக்கிறாங்க, கல்ல கட்டி கடல்ல போடுறாங்க, யானையை வச்சு மிதிக்க வைக்கிறாங்க. இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் அவர் என்னது தப்பித்து விடுகிறார். அவர் தப்பித்ததுக்காக அவர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடலை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க 4 வரி பாடல் தான், 40 கிடையாது, 4 வரி பாடலை எந்த இடத்தில் உங்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும் அந்த 4 வரி பாடலை நீங்க படித்தீர்களானால் உங்களுடைய துன்பம் கண்டிப்பாக விலகும். எத்தனை பிரச்சனை இருந்தாலும், அடியனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அடியன் தினசரி காலை எழுந்தவன படிக்கின்ற பாடல் அந்த 4 வரி பாடல் அதுதான். அம்மா சொல்லுங்க. உடலோடு துடைக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அடியை செல்ல விகட்டாளர்கள் எம்பெருமானே. மாசில் வினயம் படிங்க. மாலை மதியமோ சீசம் தெரியோ தீவிலோ கோசு மழை ஆயத்திறந்தா பாட்டுதான், அதுலயும் தேவார திருவாசகம், சினிமா பாட்டெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு விரல் நுனியில வச்சிருக்காங்க. பட்டங்கள் எல்லாம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க முனைவர் பட்டம், ஆங்கிலத்துல டாக்டர் கேள்விப்பட்டிருக்கு, டாக்டர் பட்டம், பிஹெச்டி, மருத்துவ டாக்டர் கிடையாது, பிஹெச்டி, டாக்டர் ஆஃப் பிலாசபி, முனைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதுக்கு முனைவர் அப்படின்னு சொல்றாங்க? யாராவது சொல்லுங்க. முனைவர் அவர் படித்த டாக்டர் பட்டம் பெற்ற அந்த சொற்களை கருத்துக்களை விரல் நுனியில் வைத்திருப்பார். எப்ப கேட்டாலும் சொல்லுவார் அவர் படித்த சப்ஜெக்டுக்கு. அவர்கிட்ட போய் கணக்கு கேட்கக்கூடாது, பூகோளம் கேட்கக்கூடாது. அதை போல காரைக்கால் அம்மையார் என்கின்ற அவங்க ஒரிஜினல் நேமே கலைவாணி அம்மா. கலைவாணி அவங்க இந்த புஸ்தகத்தையே கரைச்சி குடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்களா? கரைச்சி குடிச்ச உடனே நீங்க எல்லாம் கேட்கலாம், கரைச்சி குடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த புஸ்தகத்துல இருக்கிற 76 பதிகங்களை மனப்பாடமா வச்சுப்பாங்க. ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணி 27ஆம் பக்கத்துல 7வது வரி அப்படின்னா உடனே பாட ஆரம்பிச்சோம். அங்க இருந்து உடனே யூடியூப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நடுவில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த அளவுக்கு இந்த புஸ்தகத்தை அவங்க புலமையோடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று அடியேன் ஐயா நாகராஜனிடமோ ஐயா கோபி அவர்களிடமோ அவர்களுக்கு கூடிய விரைவில் சிறந்த சிவத்தொண்டர் அப்படிங்கிற பேரை அவர்களுக்கு வழங்க அடியேன் சிபாரிசு செய்கிறேன். ஏன்னா எப்பவுமே சிபாரிசு தான் நம்முடைய ஊர்ல முக்கியமான விஷயம். ஒரு காலேஜ் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு எல்லாத்துக்குமே நம்ம எங்க போறது? சிபாரிசு. அந்த சிபாரிசு செய்து வருகின்ற நபர் தகுதி உடையவரா என்று நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. யானையோட பலம் யானைக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல தகுதி உடைய அன்பர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இதே சிவராத்திரி அன்று சிவத்தொண்டர் விருது கொடுத்து நிறைய சிவனடியார்களை இதில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஐயா நாகராஜன் அவர்களிடம் அன்பு கட்டளை இடுகிறேன். அதாவது இந்த மாதிரி அடியார்களை நம்ம உற்பத்தி செய்ய செய்ய நாட்டில் நல்லது நடக்கும். காரணம் என்னன்னா இவர்களை கூட ஒருத்தங்க வருவாங்க. நானும் மனப்பாடம் பண்ணேன். ஆமா, அவர்களோட சேர்ந்து அவருடைய கணவரும் வந்திருக்கார். கொஞ்சம் எந்திரிச்சிருங்க.
அவர் பேர் ஜனார்த்தனன். ஒரு கடையில் அவர் வேலை பார்க்கிறாரு. எளிமையான வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க. ஒன்றும் வந்து பெரிய வேலை அந்த மாதிரிலாம் கிடையாது. பெரிய பணக்காரங்களுக்கு அவங்க பாக்கியம் கிடைக்குது அப்படியெல்லாம் கிடையாது. எளிமையான வாழ்க்கை நடத்துறாங்க. ஆனா எப்பவுமே சைவ சமயத்துல சிறந்து விளங்குகிறார்கள். இனி வருகின்ற 150வது கூட்டத்துல அல்லது அடுத்த ஆண்டு சிவராத்திரி அன்றைக்கு திருமதி கலைவாணி அம்மா அவர்களுக்கு நல்ல சிவத்தொண்டர் என்ற விருதை வழங்க ஆத்ம ஞான சபைக்கு அன்பு கட்டளை இடுகிறேன். இப்ப வந்து அடுத்ததாக நம்ம பார்த்தோமானால் 3 பேரையும் ஒப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே அடியனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிடும். 12 மணி கரெக்டா 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இப்போ வந்து காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார் முடிச்சோம் 10 நிமிஷம். காரைக்கால் அம்மையார் வணி